மகா இரக்கமுள்ள தெய்வமே, எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தையால், உடைய வசனத்தினால் எங்களோடு கூட பேசும். உடைய கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் உங்களோடு கூட இந்த பரலோகத்தை குறித்ததாய் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து வருகிறேன். பரலோகம் என்று சொல்லப்படுகிற இந்த பரலோகத்தினுடைய காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டு வருகிறேன். அநேகர் பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஆசையும் உண்டு. ஆனாலும் பரலோகத்திற்குள்ள எல்லாரும் பிரவேசிக்க முடியும் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப்படுகிறதையும் பிரவேசிக்கப்படுவார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் வாங்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. பரலோகத்தில் என்ன இருக்கு, பரலோகத்தினுடைய பரலோகத்தில் காணப்படுகிறது என்ன என்பதை தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பரலோகம் என்ற ஒன்று உண்டு. அந்த பரலோகத்துக்குள்ள என்ன நடக்குது, என்ன இருக்குது என்பதை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் அதனுடைய அதிகாரத்திலே, இது என் பிரசங்கம் அல்ல, நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன். அந்த 1 கொரிந்தியர் அதனுடைய வார்த்தையில் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிங்களேன். நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை என்ன செய்திருக்க, விதைத்திருக்கிறேன். இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த உபதேசங்கள் ஞான விதைகளாய் இருப்பதினால இவைகளை நீங்கள் சரீரத்திற்கான சிந்தனைகளாக, சரீரத்துக்குரியதான முக்கியத்துவமாய் உள்ளவைகளாக நீங்கள் அதை எடுக்கக்கூடாது என்பதற்காக நான் இந்த வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இதை நானும் தியானிக்கிறேன், நானும் அவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவைகளின் நிமித்தமாய் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பரலோகத்தினுடைய காரியத்தை நீங்களும் நான் அறிவோம். ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்னா, நான் பேசுகிற இந்த உபதேசங்கள், தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தைகள் ஞான விதைகளாய் இருப்பதினால் இவைகளை நீங்கள் 30, 60, 100மாக அறுவடை செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு என்ன செய்யணும், கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். இந்த பரலோகத்தினுடைய காரியத்தை தேவன் நமக்கு ஞான விதைகளாய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த விதைகள் எனக்குள்ளாக இருந்து 30, 60, 100 பலன் தர வேண்டும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான விலை உயர்ந்த முத்துக்களை தேவன் மற்றவரிடத்தில் போட விரும்பவில்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் இதை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4 வாரங்களும் நான் உங்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை காரியத்தையே காண்பித்து கொடுக்கிறேன். பரலோகம் என்று உண்டு என்பதையும் அந்த பரலோகத்துக்குள்ளாக காணப்படுகிறதை குறித்தும் நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார்.
நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இந்திய தேசத்தின் தலைமையிடமாய் காணப்படுகிற பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு காரியம் உண்டு. அந்த பார்லிமெண்ட்ல எம்பிகள் இருப்பார்கள், ராஜாக்கள், மந்திரிகள், பிரதம மந்திரி இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அமைச்சர்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் நமக்கு வெளிப்புறமாய் தெரிகிறவைகள். இவைகளெல்லாம் பார்லிமெண்ட் உண்டு. பார்லிமெண்ட் அதுதான் இந்திய தேசத்தை அரசாங்கம் செய்வதற்கும் இந்திய தேசத்தை ஆட்சி பணியில காணப்படுவதற்கும் அது காணப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மைதான். ஆனாலும் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு என்பதை நீங்கள் நானும் என்ன செய்தார்கள் அறியவில்லை, தெரியாது. அப்படித்தானே? ஒரு எம்பி ஆயிருந்தா அல்லது ஒரு எம்பி அல்லது ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சராக இருப்பார் என்றால் அவர் துறையும் அவர் சார்ந்தவைகளும் அவைகள் என்ன செய்யப்படும், அவருக்கு தெரிகிறவளா இருக்கிறது. இவ்விதமாய் தான் ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள எவ்வளவு சீக்ரெட் இருக்குமோ, எப்படிலாம் காணப்படுமோ, அதை போலதான் பரலோக ராஜ்யமும் காணப்படுகிறதை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை குறித்து தேவன் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுத்தார். முதல் பகுதியிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், என் நிமித்தமாய், தேவனுடைய நிமித்தமாய் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய், அவர் நிமித்தமாய் நீங்களும் நானும் பாடுபடவும், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் எவ்வளவாய் துன்பப்படவும், இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் நாம் எவ்வளவாய் கஷ்டப்பட்டாலும் பரலோகத்திலே தேவன் நமக்கு மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். இந்த பலன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மிக தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, ரிவார்ட் என்று சொல்லப்படுகிறது. ரிவார்ட். நீங்கள் நானும் இந்த பூமியில எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவமானப்படுகிறோமோ, அடிக்கப்படுகிறோமோ, நொறுக்கப்படுகிறோமோ, மனிதர்களால் துரத்தப்படுகிறோமோ, அல்லது நம்முடைய எந்த ஒரு காரியத்தோடு கூட உலகத்தாரால் பகைக்கப்படுகிறோமோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் பரலோகத்திலே நமக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலனை அடையணும்னா, நான் ஏற்கனவே பிரசங்கித்த போல, பலனை அடையணும்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தாரால் பகைக்க சொல்லுங்களேன். பலனை அடையணும், ரிவார்டு வாங்கணும்னா, பரலோகத்துல ரிவார்டு வாங்கணும்னா உலகத்தாரால பகைக்கப்படணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? என்ன உலகத்தாரால பகைக்கப்படுறதுன்னா என்ன? அவன் செய்யறது போல, அவன் இருக்கிறது போல நம்மளால என்ன செய்யக்கூடாது. வா சேர்ந்து போவோம்னு எல்லா இடங்களுக்கும் கூப்பிடுவான். நண்பனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், உறவா இருக்கலாம், மாமா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு யார் ஒருவர் நம்மை சேர்த்து அவர்களோடு இணைத்து கொண்டு நம்மை அதற்கு நேராய் நடத்துகிறார்களோ அவர்கிட்ட நோ சொல்றதா உலகத்தாரால் பகைக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். உலகத்தாரால் எப்படி பகைக்க முடியும் அப்படின்னா, வா சேர்ந்து போய் தேட்டருக்கு போவோம்னு சொல்லுவான், வா சேர்ந்து இது அங்க போயிட்டு கடா விருந்துக்கு போவோம்னு சொல்லுவோம், வா சேர்ந்து போய் செஞ்சுட்டு வந்துருவோம் சொல்லுவாங்க. உலக சடங்காச்சாரத்திற்கு, மனிதனுடைய பாரம்பரியத்திற்கு, உலகத்தினுடைய மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு, உலக மனிதர்களிடத்துல அவர்கள் பிரியமாய் காணப்படுவதற்கு நம்மளையும் அதுக்கு நேரா நடத்துறோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நோ, நான் வரமாட்டேன், செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு எப்ப சொல்றோமோ அப்பொழுதே நாம் உலகத்தாரால் பகைக்கப்படுகிறோம். பரவாயில்ல, உன்னை சொந்தக்காரன் ஏற்றுக்கொள்ளலையா, பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இங்கிட்டு வந்துட்டேன்னா செத்த பின்னாடி யார் பாஸ்டர் தூக்கி போடுவோம்? ஒரு சொந்தக்காரன் கூட வரமாட்டான். செத்த பின்னாடி எவன் வந்தா என்ன, வரலட்டேன், நான் செத்த பின்னாடி பரலோகம் போய் சேர்ந்துருவேன். என் தெருவோர்ல என் சரீரம் நார்னா என்ன, நாராட்டினா என்ன, கார்பரேஷனா வந்து என்னை தூக்கி போட்டு புதைச்சிரும்.
தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பின்னாடி நான் இருந்தா என்ன இல்லாட்டானே, நான் இப்ப பரலோகத்துல இருக்கிறவனா இருக்கிறேன். உலக மனிதர்களோடு, உலக பாவ வாழ்க்கையோடு, உலக மனிதர்களோடு, உலகத்தோடு நீங்களும் நானும் ஒத்த வேஷம் போடுவோம் என்றால் உலகத்தாரால் பகைக்க முடியாது. அப்படி உலகத்தாரால பகைக்கப்படலைன்னா நான் சொல்லுவேன், பரலோகத்தில் உங்களுக்கு ரிவார்டு கிடையாது. நான் வேகமாக போறேன், மறுபடியும் பேசுகிறேன். இதை நீங்க யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா எடுத்து பார்த்துக்கோங்க. மனிதர்களால் பகைக்கப்பட வேண்டும், உலகத்தாரால் பகைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல மற்றவர்களுக்காய் நீங்களும் நானும் செபிக்கிறவர்களா இருக்கும் போது பரலோகத்தில் நமக்கு ரிவார்டு ஆண்டவர் தருகிறார், பலன் தருகிறார். மூன்றாவது சொன்னேன், சுவிசேஷத்தின் மூலமாக, சுவிசேஷத்தின் ஊழியத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் இந்த உலகத்துல எவ்வளவாய் சுவிசேஷம் சொல்லுகிறோமோ, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறோமோ, இயேசுடைய அண்டையில் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறோமோ, அவ்வளவாய் கர்த்தர் பரலோகத்துல நமக்கு பலன் வைத்திருக்கிறார், ரிவார்டு வைத்திருக்கிறார். இங்க நினைக்கலாம், வீணா ஓடுகிறோம், வீணா பிரயாசப்படுகிறோம், வீணா இயேசுவை பத்தி சொல்லி அவமானப்படுகிறோம், வீணா இப்படி நடக்கிறோம் அப்படி நடக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்திற்காக உங்க நேரத்தையோ அல்லது உங்களுடைய வேலையோ அல்லது உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்களுடைய வாகனத்தையோ அல்லது ஏதோ ஒன்றை நீங்கள் இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக நீங்கள் அதை அர்ப்பணிக்கும் போது நான் சொல்லுகிறேன், அதற்கான பலனை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இங்க ஒண்ணுமே நமக்கு தெரியாது. சுவிசேஷத்தை சொல்லி சும்மா போறமே வர்றமே, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் தெரியாது, இது பைத்தியக்காரன் போல இருக்குன்னு உலகம் சொல்லும். பரவாயில்லை, ஆனா இதுக்கான ரிவார்டு ஒரு நாள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது சொன்னேன், தேவனுக்காக, தேவனுடைய சமூகத்திலே காணிக்கை கொடுப்பது நிமித்தமாய் தேவனுக்கு கொடுப்பதா, தன்னையே கொடுப்பதினால் அல்லது காணிக்கை கொடுப்பதினால், விதைக்கப்படுகிறதினால் அதனுடைய பலனை கர்த்தர் பரலோகத்தில் தருகிறார். ஹல்லேலூயா. நான் அடுத்ததாக சொன்னேன், மற்றவர்களிடத்தில் தர்மம் செய்வது நிமித்தமாய், தர்மத்தை மற்றவர்களிடத்தில் செய்வது நிமித்தமாய் மிகுந்த பலனை பரலோகத்தில் ரிவார்டை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறான், தருகிறார். நான் பேசுகிற எல்லாம் கிறிஸ்தவர்களுக்காகவே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு அல்ல. அது அவர்களுக்கு தெரிய வேண்டிய காரியமும் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பரலோகத்தினுடைய என்ன காரியம் காணப்படுதுன்னு சொன்னேன். பரலோகம், கடந்த வாரம் பேசும்போது பரலோகத்தில் முதல் போய் சொன்னேன் ரிவார்டு என்று சொன்னேன். இரண்டாவது ரகசியம். ரகசியம், பரலோகத்திலே சில ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அது நம்முடைய ஞானத்திற்கு தெரியாது, உலக பார்வையினாலே தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் போது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், ஆவிக்குரிய மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்னா வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால், ஆவிக்குரிய கண்களில் நீங்களும் நானும் பார்க்கும் போது பரலோகத்துடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தில் பல ரகசியங்கள் உண்டு, பல ரகசியங்கள் காணப்படுகிறது. பரலோகத்தில் அந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, வேத வசனத்தை தியானிக்கும் போது, தேவன் பரலோகத்தில் உண்டான ரகசியங்களை கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறானா தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. சேனைகள் உண்டு, கேருபுகள் கேராபீன்கள் உண்டு, தூதர்கள் உண்டு, தூதருடைய பணிவிடைகள் உண்டு, ராஜாதி ராஜராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறார், பேதுரு ஒரு தரிசனத்தை காண்கிறார், யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். தனியே அவர் மாத்திரமல்ல, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு ஒரு தரிசனத்தை காண்கிறார். இவர்கள் தரிசனங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாய்
ரகசியங்கள் உள்ளதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எபேசிய சபைக்கு சொல்லுகிறார், புருஷனின் மனைவி எவ்விதமாய் இருக்கிறாரோ அதே போல சபையும் மணவாளனும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ரகசியங்களை உங்களுக்கு என்ன செய்கிறேன், காண்பித்து கொடுக்கிறேன். ஒரு புருஷன் ஒரு கணவனை எவ்விதமாய் போஷித்து காப்பாற்றுவது போல பிதாவாய மணவாளனாய இயேசு சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்ற பெரிதான ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது யார்? இயேசு மணவாளன். ஒரு மணவாளனா இருப்பான் என்றால் தன் சொந்த மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. இது ஒரு ரகசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கணவன் மனைவிக்குள்ளான உறவு எவ்விதமா இருக்கிறதோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டான உறவு காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். ரகசியம். இரண்டாம் வருகையை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து மணவாளனாய் பிறந்தார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தில் இரண்டாவது ஒரு வருகை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாளனாய் வருகிறார். மணவாட்டியாகிய சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். சபை எடுத்துக் கொள்ளப்படும், அது வருகை அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகை இரண்டாம் வருகை அது அல்ல. மணவாளனாய இயேசு சபையை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் பிதாவிடத்திலிருந்து அவர் வந்து நம்மை சேர்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தூதர்களை அனுப்பி கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் அவர் கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது ரகசியம். இது தூதர்களோடு கூட வருகிறார் என்று சொல்லுகிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கப்படுகிறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய அவன் வரும்போது அவன் பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். இதுவும் ரகசியம். அது இரண்டாம் வருகையே சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு நியாயம் செய்வதற்காக, பாவம் செய்த எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக, வெள்ளை சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருந்து அவர் வெள்ளாட்டு கிடாக்களை பிரிக்கிறது போல ரகசியத்தை சொல்லுவதற்காக இப்படிப்பட்ட ரகசியத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படின்னா ரகசியம் வேணும்னா என்ன செய்யணும்? நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? தேவ பிள்ளைகளை சொல்லுங்க. ரகசியம் வேணா என்ன செய்யணும்? என்ன சிஸ்டர்? ஒண்ணு, தனித்திருக்கணும். தனித்திருந்தா, கூட்டத்தோட கூட்டமா இருந்தா ரகசியம் வராது. ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் இரண்டாவது ஆவிக்குள்ளானே. பவுல் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், நான் ஆவிக்குள்ளானே. பத்மத்தில் என்னை தனித்து இருக்கும் போது ரெண்டு முக்கியம். பகலுமா சொல்லுவாங்களேன், ரகசியம் வேணா தனித்து இருக்கணும். தனித்து இருக்கணும். கூட்டத்தோட கூட்டமா இருந்தா ரகசியம் கிடைக்காது. உங்க சொந்தக்காரன் உங்களை தள்ளுனா, கூட்டத்துக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடலைனா, அல்லது பெரிய காரியத்துக்கு கூப்பிடலைனா ரொம்ப சந்தோஷமா இருங்க. கொடுத்த நேரத்தில் வீட்டில் போய் உட்காந்து செபிங்க. ஏன்டா என்னை தனிமைப்படுத்திட்டான், என் குடும்பத்தோட யாருமே சேர மாட்டேன்றான், நல்லது. அப்படின்னா உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. ரகசியத்தை கர்த்தர் காண்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களா உங்களை தனிமைப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். நான் சொல்றேன், புரியுதா? உங்க மாம்சம் விடாது. நீங்களா தனிமை போய் உட்காந்து ஜோம் பண்ணணும் அப்படின்னு உங்களை யோசிச்சு பாருங்களேன், ஜோம் பண்ண முடியாது. ஒரு பலவீனத்தை கொடுத்து தனியா உட்கார வச்சிருவார். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நல்லா இருந்தா 24/7 உழைக்க ரெடியா இருப்போம். நான் சொல்றேன், புரியுதா? தூங்காம சாப்பிடாம சிலர் குளிக்காம கூட வேலை செய்யறதுக்கு ஆயத்தம். 24/7 ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்தணும்னு ஆக்கிட்டாருன்னு நினைச்சிட்டாருன்னா, சரீரத்தில் ஒரு பலவீனமோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ உனக்கு கொடுத்து
போய் கொஞ்ச நேரம் என்ன செய்யும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே தனியா போய் உட்கார்ந்துட்டா நல்லது. ஆனா எப்படியோ அவர் தனிமைப்படுத்தி ஆகணும். ஏன்னா அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார்ல. நான் சொல்லுங்க, புரியுதா? பேச புரியுதா? புரியுதா புரியலையா? நீங்களா ஒண்ணு தனியா போயிடணும். ஆண்டவரே, இயேசு தனி நல்லா இருந்தாரு. நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா அவர் தனியே போய் மலையில் உட்கார்ந்து ரா பகலாய் ஜெபித்தார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலமே எழுந்து அவர் தனியே போய் தனித்து இருந்து என்ன செய்தாரு? ஏன்னா அடுத்து அவர் ஊழியம் செய்யணும், ரகசியம் வேணும், அப்பதான் பேச முடியும். அப்ப தனியா இருக்கிறதா ஏசப்பாக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். அப்ப நீங்க தனியா வந்துட்டீங்கன்னா நல்லது. நேரம் கிடைச்சா குடும்பத்தோட உட்கார்ந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் தவறல்ல. கணவன் மனைவி பேசணும். என்ன பேசணும், எதை பேசணும்? மனைவியோடு கணவனோடு நல்ல உறவு இருக்கணும், பேசக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா கூட்டத்தோட உட்கார்ந்து நாட்களையும் நேரத்தையும் கழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை போல நேரத்தை செலவிடுறது போல நமக்கு பெரிய ஒரு காரியம் வேற ஒண்ணும் கிடையாது. என் வயசுல சின்ன வயசுல சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றதுலாம், பொண்ணை வாங்கிடலாம், ஆனா காலத்தை வாங்க முடியாது. சொல்லுங்க, புரியுதா? தங்கத்தை கூட வாங்கிடலாம், நேரத்தை வாங்க முடியுமா? என் பிள்ளை காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நான் கிளப்பி விடுவேன். நான் நினைப்பேன், நானும் இப்படிதான் ஸ்கூலுக்கு போனேன், ஆனா இப்ப பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக முடியுமா? ஸ்கூலுக்கு போனா பிரச்சனை இல்லாம எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அப்ப அவ்வளவு ஏன்டா ஸ்கூலுக்கு போறோன்னு எல்லா சேட்டையும் பண்ணி ஸ்கூலுக்கு போகாம சேட்டை பண்ண காலங்கள்லாம் உண்டு. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியல. அப்ப ஏன் நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னை தனிமைப்படுத்திட்டேன்னா கர்த்தர் எனக்கு ரகசியம் கொடுக்கிறான். எவ்வளவு நேரம் நான் சொன்னது போல ஏனோக்கு ஆதிகாமத்துல வாசித்து பாருங்க, அவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் வேலை செஞ்சாதான் அவனுக்கு சாப்பாடுன்னு இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது 365 வருஷம் அவன் தேவனோடு நடந்தான். நான் என்ன சொல்கிறேன், 365 நாளும் தேவம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனைவி இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம், கணவன் இருக்கலாம், வேலை இருக்கலாம், தொழில் இருக்கலாம், ஏன் இன்னும் ஊழியம் கூட இருக்கலாம். நான் இன்னும் அதை கற்றுக்கொண்டு வருகிறேன். நானும் அதை தான் செய்கிறேன். ஊழியம் இருக்கலாம், 24x7 எல்லா நேரங்களுக்கு ஊழியம் கூட இருக்கலாம். ஆனா நான் ஆண்டோடு சொல்றேன், உங்களோட கொஞ்ச நேரம் தனித்து இருக்கணும்பா. என் நேரத்தை ஒதுக்குறேன், அதிகாலையில் ஒதுக்குறேன். நான் பிள்ளைகளெல்லாம் படுக்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா அப்பதான் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், ரகசியங்களை காண்பிப்பார். நானும் என் தேவனுக்கும் உண்டான உறவு உண்டாகும். அடுத்து சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? ஆவிக்குள்ளானதான் ரகசியங்களை தெரியும். அப்ப அபிஷேகம் வேணும். தேவனுடைய அபிஷேகம் இருந்தாதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும், ரகசியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் என்னுடைய செய்திக்கு உங்களை கொண்டு போகிறேன். பரலோகத்தின் அடுத்த பகுதி என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சா, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையே என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சீஷர்கள் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்துல, கிங்டம்ல யார் பெரியவன்? அப்ப இயேசு 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு,
சிறுபிள்ளை போல தன்னைத்தானே தாழ்த்துகிறவனே பரலோக ராஜ்யத்துல அவன் யாரா இருக்கிறானா பெரியவனா இருக்கிறான். இந்த வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இடைப்பட்டதிலே தேவன் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துல பெரியவன் என்கிற ஸ்தானம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்துல நல்லா புரிந்து கொள்ளணும், ஈக்குவல் அல்லது பரலோகத்துல எல்லாரும் சமமாய் அமர்ந்திருப்போம் என்கிற எண்ணம் நமக்குள் காணப்படக்கூடாது. பரலோகத்துல பெரியவன் என்கிற ஸ்தானம் அங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். வேதத்தில் நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்கிறது ஒரு பகுதி, என்டர் ஒரு பகுதி. ஆனா என்டர் மாத்திரம் இல்ல, கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில். கிரேட்டஸ்ட் அப்படின்னா அவங்கள ஒரு ஸ்தானம், அவர்களுக்கென்று ஒரு பொசிஷன், அவர்களுக்கென்று ஒரு பெரியவன் என்கிற அந்தஸ்து, ஒரு இடம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது ஒரு பகுதி, என்டர் ஆகிறது ஒரு பகுதி. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள், எல்லாரும் போகலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் பெரியவன் என்று கேட்டபோது இயேசு சொல்லுகிறார், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்திலே அவன் கிரேட்டஸ்ட் பெரியவனாய் இருப்பான் என்று, அவன் உயர்ந்த ஸ்தலத்திலே நிற்கப்படுவான் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் மறுபடியும் பேசுகிறேன். நான் சொல்லுகிற ஸ்தானம் அல்லது ஒரு இடம் அல்லது அவன் பெரியவன் என்கிற ஒருவன் உண்டு, பெரிய ஸ்தானம் நமக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். சீஷர்கள் இருந்தார்கள். வார்த்தையை உங்களுக்கு பிரித்தே காண்பித்து கொடுக்கிறேன். சீஷர்கள் இருந்தார்கள். இவர்களுக்குள் ஒரு பெரிய குழப்பம், ஒரு சண்டை உண்டாயிற்று. அது என்ன அப்படின்னா, எங்களிடத்துல எவன் பெரியவன் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சுன்னா வந்துருச்சு. எங்களுக்குள்ள யார் பெரியவன்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பினீங்கன்னா இந்த வார்த்தையை பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் என்ன செய்ததா உண்டாயிற்று. வாக்குவாதம், ஒருவருக்குள்ள தங்களுக்குள்ள எவன் பெரியவன். இந்த பெரியவன் என்னன்னா, பூமியில இவங்க பூமிக்குள்ள காணப்படுகிறது இல்ல, இவங்க இருக்கிறது இல்ல, இங்க பரலோக ராஜ்யத்தில். வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தில், the kingdom of heaven, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் இயேசு சொல்கிறார். இவங்க சண்டை போடுறது எங்கன்னா, இந்த எங்களில் எவன். அப்ப பூமியில நாங்க யாரு பெரியவர்கள் என்று என்ன செய்கிறார்கள், சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ, உங்களில் யார் பெரியவனாய் இருக்கிறானோ அவன் என்னவா செய்யணும் அப்படின்னா, அவன் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனா என்ன செய்யணும், இருக்கணும். 27ஆம் வசனத்துல சொன்னா, பந்தில் இருக்கிறவன் பணிவிடைக்காரன் செய்கிறவனாய் எவன் பெரியவன், பந்தில் இருக்கிறவன் அல்ல வா. அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல என்ன செய்கிறேன், இருக்கிறேன். தலைவன் பணிவிடைக்காரன், பெரியவன் சிறியவனை போலவும், தலைவன் என்னவா இருக்கணுமா,
இருக்கா இல்லையா? இங்க ஆண்டவர் நல்லா தெளிவா சொல்றார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள எவன் பெரியவனா இருக்கணும்னு விரும்பினா அவன் பணிவிடைக்காரனா இருக்கும். உங்களை சீஷர்ல சொல்றாரு, உங்கள எவன் பெரியவனா இருக்குன்னு விரும்பிட்டா நீ என்னவா இருந்தா அதை செய்யின்றார். தலைவனா இருந்தா சிறுவனா இருக்கிறான். ஆனா பரலோக அக்கா கொஞ்சம் கண்ண முழிச்சு பார்க்கணும். பரலோகத்துல யாரு பெரியவனா இருக்கிறான்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான்னு சொல்றதுக்கு தன்னை தானே தாழ்த்துகிறவன் தான் பெரியவனா இருப்பான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்களுக்குள்ள எவன் பெரியவன் சண்டை போட்டா பெரியவனா இருந்தா சிறியவனா இருப்ப, அல்லது நீ எஜமானனா தலைவனா இருந்தா பணிவிடக்காரன் என்ன செய்வ, பணிவிடக்காரனாரு நீ என்னவா இருந்துருவ, பெரியவனா இருப்பேன்னு சொல்றாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துல கிங்டம் ஆஃப் காட்ல பரலோகத்துல நீ பெரியவனா இருக்கணும்னா நீ முதல்ல என்ன செய்யணும், தன்னைத்தானே என்ன செய்யணும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்க, புரிந்து கொள்ளுங்கள். நம்ம நிறைய நேரங்கள்ல இதை புரியாதவர்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்துல கிங்டம்ல பெரியவனா இருக்கணும் தான் நீங்களான என்ன செய்யணும் விரும்ப வேண்டும். நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவானை குறித்து சொல்லும்போது, யோவான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை போல ஒருவன் என்ன செய்யல இல்லைன்னு சொல்றார். சொல்லிட்டு யோவானை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவனை போல ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் அவன் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறான், பரலோகத்தில் அவனுக்கு என்ன நிலைமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர் 11. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஒருவன் என்ன செய்ததில்லை, எழும்பினதில்லை. தெளிவா சொல்றாரு, ஒருவன் என்ன செய்ததில்லை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, யோவான் ஸ்நானகன் அவனை போல ஒருவன் என்ன செய்யல சொல்லிட்டாரா? இப்ப அடுத்து சொல்றாரு, வாசிக்கிறோம். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்துல ஹெவன்ல கிங்டம் ஆஃப் ஹெவன்ல சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் என்னவா இருக்கிறானா, பெரியவனாய் இருக்கிறான். சிறியவனா, ஒருவேளை அவன் சிறியவனா ஒருத்தன் இருக்கு, அவனை காட்டிலும் சிறியவன் ஒருத்தன் என்னவா இருக்கானா பெரியவனா என்ன செய்யறான். நான் சொல்லுங்க புரியுதா? ஆகிலும் பரலோக ராஜ்யத்துல அவனை காட்டிலும் சிறியவனா ஒருத்தன் இருக்கிறான், யோவான் ஸ்நானகனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவா சொல்றாரு, சிறியவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லுங்க புரியுதா? யாரோ ஒரு சிறியவன் பேர் சொல்லப்படல, யோவான் ஸ்நானனுக்கு பேர் சொல்லப்பட்டுச்சு. ஆனா சிறியவனுக்கு பேர் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனா அவர் சொல்றாரு, அந்த யோவானை காட்டிலும் அவர் பெரியவனா இருக்கிறான். கிரேட்டஸ்ட் இடத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறேன் அவனை. உயர்ந்த இடத்துல யோவானை காட்டிலும் அவனுக்கு ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் இடம் அவனுக்கு கொடுக்கப்படுது. பெரியவன் என்கிற ஸ்தானத்தில் அவனை நான் உட்கார வைத்திருக்கிறேன். யோவான் செஞ்ச ஊழியத்துல 10ல் 1 பங்கு கூட நீங்களும் நானும் செய்யல, தெரிஞ்சுக்கோ. நீங்க நினைக்கிற மாதிரி பரலோகம் ஏதாவது சும்மா அப்படியே ஜாலியா ஹாப்பியா ரசிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் வாங்கினோம், திருவிந்து எடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், சர்ச்சுக்கு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னோட பரலோகத்துக்குள்ள பிரவேசித்து அப்படியே ஜாலியா போயிடலாம் நினைக்கிறீங்களோ? அப்படி நினைச்சா பரலோகத்துக்குள்ள வந்துடலாம் நீங்க நினைக்கிறீங்க. வந்துடலாம், ஒருவேளை பயிர் சுத்தமா இருந்தா வந்துடலாம். அதுதான் 3ஆம் வசனம் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம், என்டர் ஆயிடலாம்.
என்டர் ஆயிடலாம், உள்ள வந்துடலாம், பிரவேசித்துடலாம். ஆனா அங்க டிஃபரெண்ட் கிரேட்டஸ்ட் பிளேசஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் பேசுகிறத நிதானமாய் புரிப்பீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவனும், செகண்ட் பிரைஸ்ல லெஃப்ட் சைட்ல நிக்கிறவனும், தேர்ட் பிரைஸ் ரைட் சைட்ல நிக்கிறவனும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல இருக்கணும் செகண்ட் பிரைஸ்ல கீழே நிக்கிறேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம போயிட்டோமே, ஏசப்பா உங்களை காப்பாத்தட்டும். 10 பேர் ஓடி வரான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓடலைன்னா உங்களை ஓட வைப்பாராக ஆண்டவர். 10 பேர் இருக்கா, நீங்க ஓடி இருக்கீங்களா? சின்ன வயசுல ஓட்டப்பந்தயம் ஓடி இருக்கீங்களா? ஓடுனா எல்லாரும் அந்த ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் மேல இருக்கும், பாத்திருக்கீங்களா? ரெண்டாவது எங்க இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். ஃபர்ஸ்ட விட கொஞ்சம் என்ன செய்யணும், கைச்சல். மூணாவது எங்க இருக்கும் தெரியுமா? லெஃப்ட் சைட்ல. இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், செகண்டை விட என்னவா இருக்கும்? இன்னொருத்த ஓடுன ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? ஓட்ட பந்தயத்துல ஓடுன 10 பேர் வச்சுக்கோங்க, 10 பேர்ல மீத 7 பேர் இருக்கான்ல, அவன் இப்படி நிப்பான், பாத்திருக்கீங்களா? கிஃப்ட் கொடுக்கும் போது அவன் எங்க நிப்பான்? கீழே இருக்கிறதுக்கு என்ன, நான் ஒரு 3வது ஆளா ஓடி வந்து கூட மேல உட்கார்ந்து நிக்காம. புரியுதா நான் பேசுறது? 3வது ஆள் நிப்பான், கொஞ்சம் அங்கிட்டு இருக்க 2வது ஆளா கூட கொஞ்சம் வேகம் ஒரு ஸ்டெப் கூட வச்சிருந்தா அந்த 2வது ஓடி வந்து வைப்பான். ஒரு அடிதான், ஒரு நிமிஷம், ஒரு அடிதான் ஃபர்ஸ்டா வந்திருக்கலாமே. ஏன் இந்த மனநிலை வரும் தெரியுமா? அவமானம். நிக்கிறவனுக்கு என்னன்னா அவமானம், ஒரு பிரைஸ் கூட வாங்காம போறேன்னு ஒரு அவமானம். 2வது இடத்துல நிக்கிறவன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு அவமானம். ஃபர்ஸ்ட்ல நிக்கிறேன்னு சொல்லுவான், பரவாயில்ல ஓடிட்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டது, நான் சந்தோஷமா இருக்கிறேன். பரலோகத்துல வந்து நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரேட்டஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறார். யார் தேவனுக்காக ஓடினார்களோ, யார் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தார்களோ, அவர்களை தேவன் கிரேட்டஸ்ட் பிளேஸ்ல நிக்க வைக்கிறார். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது பிலிப்பியர்ல, அவர் எல்லா நாமத்துக்கும் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து அவர் தன்னை தானே தாழ்த்தினார், பாதாளத்துக்கு வர போனாலும் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். கிரேட்டஸ்ட் இடத்துல நிக்க வச்சார். இயேசு எல்லா நாவுகளும் முழங்காலும் முடங்கத்தக்கதாக அவர் உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் உட்கார வைத்தார். The greatest place. நான் சொல்லுகிறது விளையாட்டுக்கு சொல்லிட்டு போலங்க, இந்த ஞான விதைகள் உங்களுக்குள்ள விழுவோம் என்றால் நீங்களும் நானும் சும்மா இருக்க மாட்டோம். இயேசுவிடத்துல வந்து ஒரு தாய் வந்து கேட்டா, சிவதேலின் குமாரன் 2 பேர், யாக்கோபு யோவான். அவருடைய தாய் வந்து கேட்டாங்க, ஏசப்பா உங்க பக்கத்துல, உமது வலது பக்கத்திலும் உமது இடது பக்கத்திலையும் என் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும், என் குமாரர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கேட்கிறார், நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்க முடியும், மத்திய சுவிசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இயேசு இடத்துல வந்து கேட்கிறாங்க, உமது வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் என் குமாரர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கொடுங்க, ஒரு இடத்தை கொடுங்க. இயேசு சொல்றார், நீ என்ன கேட்கிறேன்னு உனக்கு தெரியலையா? நான் புசிக்கிறத நீ புசிக்க முடியுமா? நான் பாடுபட்டதுல நீ பாடு. அவனு சொல்றான், ஓகே ஆமாண்டவரே, நீ பாடுபட்டது போல நீங்க புசிக்கிற பாத்திரத்துல நானும் பாத்திரம் பண்ணிடுவேன். ஆமா குடிப்பீங்க. அவரும் சொல்றாரு, ஆமான்னு சொல்லிடுறாரு. ஆனா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தை கொடுக்கணும்னா
என் பிதாவை அன்றி வேறு ஒருவராலும் அந்த ஸ்தலத்தை கொடுக்க முடியாது. 23 வாசிங்க. அவர் அவரை நோக்கி, என் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரியாசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால், இந்த வார்த்தை புரியுதா? என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தப்படப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல். நல்ல அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. ஒருவேளை எனக்கா இருக்கலாம். ஹலோ, ஒருவேளை எனக்கா இருக்கலாம், அல்லது உங்களுக்கா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். யாரெல்லாம் நான் பேச போதா ராஜ்யத்துல வெளியே தெரியாது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனுக்கு எவனுக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அதை தான் அவர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை என்ன செய்யாது? அருளுவது கொடுப்பது ஏன் காரியம், ஏன் வேலை இல்லை, என்னால செய்ய முடியாது. அது பிதா வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்தலத்தை, அந்த கிரேட்டஸ்ட் இடத்தை யாருக்கு கொடுக்கணுமோ அத யார் கொடுப்பானா? என் பிதா கொடுப்பார். ஏன் காரியம். இயேசு இடத்துல ஒருத்தன் கேட்ட 2 விஷயம் தான் இயேசு சொல்றார். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். நீங்க எப்போ வருவீர்கள், உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்கும்? இயேசு சொல்ற, அதுவும் எனக்கு என்ன செய்யாது, என் பிதாவை தவிர வேறு ஒருவனும் என்ன செய்யா, நானும் அதை அறியேன் ஆண்டவர் சொல்றாரு. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தை இதை கொடுக்கணும்னு என்னுடைய காரியமா என்ன நான் பரிந்து பேசவோ அல்லது ரெக்கமெண்ட் பண்ணவோ முடியாது. என் காரியமே அல்ல. இந்த கிரேட்டஸ்ட் பெரியவன் அந்த ஸ்தானத்தை யார் கொடுப்பானா? என் பிதா மாத்திரம் எனக்கு கொடுக்க முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் பேச புரியுதா? பரலோக ராஜ்யத்துல எவன் பிரவேசிப்பான்ல, எவன் பெரியவனா இருப்பான். நல்லா பாருங்க, பரலோக ராஜ்யத்துல யார் பெரிய சீஷர் கேட்கிறாங்க. அவர் சொல்ற, தன்னை தானே தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த நிலையில இருக்க விரும்புறீங்க அதுதான் முக்கியம். முதல் படிக்குள்ள வந்தாச்சு. ரட்சிப்பு முதல் படி, ஞானஸ்தானம் முதல் படி, திருவிருந்து முதல் படி, ஆவிக்குள்ளாகப்படுகிறது முதல் படி, அபிஷேகம் அடுத்தபடி, அபிஷேகத்துக்கு ஆக்கப்பட்டவர்கள் அடுத்தபடி, ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப்படுவதற்கு பரிசுத்தமாக்கப்படுகிறது ஒரு படி. பரிசுத்தமாக்கப்படுதலின் பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிறது, அதுல ஒரு படி. பரிசுத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது ஒரு படி. ராஜ்யத்துக்குள்ளே போனாலும் அங்கே ஒரு வைத்திருக்கிறார் கிரேட்டஸ்ட் பிளேஸ். யார் பெரியவன்? இயேசுவே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா வேதத்துல சொல்லப்படுகிறது, தள்ளப்பட்ட தூதன், விழப்பட்ட பிசாசானவன், சாத்தான் என்கிற சொல்லப்படுகிறவர், அவனை குறித்து சொல்லப்படுகிறது. தீரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவன் உண்டாக்கப்பட்டவன். பிசாசானவன் யார்? தள்ளப்பட்ட தூதன். அந்த தள்ளப்பட்ட தூதன் யார்? தேவனால் உருவாக்கப்பட்டவன். யார் அந்த பிசாசானவன்? யார் அந்த சாத்தான்? யார் அந்த அந்தி கிறிஸ்து? யார் அந்த உலகத்தின் அதிபதி? யார் அவன் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் உருவாக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவனை குறித்து சொல்லப்படுகிறது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில். பிசாசானவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். அவனுக்கு என்ன நிலைமை கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார்.
வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொன்னார். தீரு ராஜா பிசாசானவனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவன் அவனை நோக்கி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வாசிங்களேன். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரை உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேனில் யார் இருந்தா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாள் தான் ஏதேன்ல இருந்தாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏதேன்ல அதுக்கு முன்னாடி தள்ளப்பட்ட பிசாசானவன் அங்கே இருந்தான். தேவன் அவனை உண்டாக்கினார். தேவன் விசித்திர மோதிரங்களை அவனுக்கு தேவன் கொடுத்து அவனை அலங்கரித்து வைத்திருந்தார். அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான். மோதிரம் என்பது அதிகாரம். மோதிரம் என்பது தேவன் கொடுக்கப்பட்ட அவனுக்கு அதிகாரமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. அது குறித்து சொல்றாரு, ஞானத்தினால நிறைந்தவன், நீ பூரண அழகுள்ளவன். விஸ்டம், அதிகாரம், ஞானம், அழகு, பியூட்டி, இதெல்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த தூதனுக்கு கொடுத்து வச்சிருந்தாருங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப அவனை குறித்து சொல்றாரு. வாசிக்கிறோம். நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. பொன்னும் உன்னை என்ன செய்ததா? எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? நீங்க அங்கெல்லாம் போய் பாருங்க. இப்படிப்பட்ட உலோகங்களால் உண்டாக்கப்பட்ட கடவுளை தான் மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். ரத்தனம், வைரம் எல்லாம். நீங்க சொல்ல புரியுதா? இதெல்லாம் யாரு கொடுத்தா தெரியுமா? ஏன் அவங்கிட்ட அவ்வளவு இருக்குன்னா, இது கர்த்தர் தான் அவனை அப்படி உண்டாக்கினார். ஏதேனில் தேவன் உண்டாக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூதனை, விலப்பட்ட தூதனானவன், இந்த விலப்பட்ட தூதன் உலோகங்களால் உண்டாக்கப்பட்டதினால அதை மறுபடியும் உடைச்சு அவனை என்ன செய்யறனா சரி செய்ய முடியல. ஆனா மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் விழுந்து போதினால் குயவன் மறுபடியும் நம்மை பிசைய ஆரம்பித்தான். தூதனுக்காக வரல, உங்களுக்காகவும் எனக்காக வந்திருக்கிறான். எபிரேயர்ல வாஸ்து பாருங்க சொல்லப்படும். அவன் விழுந்துட்டான், அவ்வளவுதான். உலோகங்களால் உண்டாக்கப்பட்டவன் சொல்லிட்டாரா? இப்ப அடுத்து சொல்றாரு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. புரியுதா? கோயில் என்ன நடக்குன்னு புரியுதா? புரியுதா? ஏன் நாகசுரம் மியூசிக் எல்லாம் புரியுதா? இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு உண்டாக்கப்பட்டது, நடத்தட்டும் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறதற்காக. நிறுத்தி வாசிக்கிட்ட. அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் யாருன்னா, எல்லாத்தையும் காப்பாற்றப்படுவதற்காக. அவன் யாருன்னா கேரு. அவன் தான் விழ தள்ளப்பட்டவன். அவன் தான் தள்ளப்பட்டவன். எங்க இருந்து தள்ளினாரு அப்படின்றது முக்கியம் இருக்குல்ல. ஒரு பிளேஸ், கிரேட்டஸ்ட் பிளேஸ், பெரியவன் என்கிற ஸ்தானம் அவனுக்கு கொடுத்திருந்தார். அடுத்து வாசிக்கிறோம், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில். நிறுத்தி, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். எங்க வச்சாரு?
கிரேட்டஸ்ட் பெரிய ஸ்தானத்துல உன்னை வச்சிருக்கேன். ராஜாவுடைய கிங்டம் ஆஃப் ஹெவன்ல சொல்றாரு, உன்னை பெரிய இடத்துல வச்சிருந்தார். ஹலோ, நான் சொன்னது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். கிங்டம் ஆஃப் ஹெவன்ல கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஒன்று உண்டு, பெரியவன் என்கிற ஸ்தானம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். பிரவேசித்தலாம். பிதா அவனை ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னா கிரேட்டஸ்ட் பிளேஸ். இவன் தேவனுக்கு மேல வரணும்னு முடிவு பண்ணதுனால, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல வரணும்னு ஒரு யோசனை வந்ததுனால அந்த இடத்துல இருந்து தள்ளிட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, தன்னை தானே தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். புரியுதா நான் பேசுறது? புரியுதா? நான் பேச புரியுதா? எந்த அளவுக்கு என்ன நானே நான் தாழ்த்துக்கிறோம். தன்னை தானே, சைல்டுன்னு போட்டிருக்கு. நீங்க ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா போட்டிருக்கு சைல்டு. சிறு பிள்ளைய போல தன்னைத்தானே என்ன செய்யணும்? தாழ்த்தணும். தாழ்த்தினாதான் நான் பெரியவனா இருக்க முடியும். நான் யார் தெரியுமா? உலகம் சொல்லும். எனக்கு திறமை என்ன? உலகம் சொல்லும். புகழப்படுவதும் உயர்த்தப்படுவதும் உலகம் நம்மை அதற்கு நேராய் தள்ளும். அதை தான் நமக்குள்ள மறுபடியும் கொண்டு வரும். என்னோடு கூட நான் கடந்த நாட்கள்ல நான் போயிருந்தேன். என்னுடைய மதுரைக்கு போயிருந்தேன். அப்பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அந்த டயத்துல தான் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் போது அநேக நண்பர்கள் உண்டு. மதுரையில் பார்க்கணும், எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. என்னோடு கூட என்னுடைய வயதுக்கு ஒத்த வயதுள்ள நண்பர், அவரும் நானும் சேர்ந்துதான் இந்த டிஎம்கேல பயங்கர தீவிரமா இருந்தோம். பயங்கர தீவிரமா டிஎம்கேல கட்சியில பயங்கர வேலை செஞ்சோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. ஒருத்தர் 95ஆம் வார்டுல அதிமுகல வட்ட செயலாளராகவும் கவுன்சிலராகவும் ஆயிட்டான். நான் யதார்த்தமா கடைக்கு போகும்போது அவன் என்னை பார்த்துட்டு கார் விட்டு வேகமா இறங்கி வந்து, என்ன மாப்பிள்ள எங்க இருக்கு அப்படின்னா, நான் கரூர்ல இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்த நண்பர், அவனும் என்னுடைய நண்பன். அவன் டிஎம்கேல அவன் மனைவி மண்டல செயலாளரா இருக்கு. நான் எங்க வீட்டில் எங்க அக்கா ஒரு வீடு கட்டுறாங்க, அது விஷயமா நான் போயிருக்கும் போது அவன் மனைவி விமல்னு சொல்லி, அவர் மனைவி விஜயான்னு சொல்லி மதுரை திருப்பரங்குன்றத்தில் மண்டல தலைவராக இருக்காங்க. என்னைய பார்த்தோன்னே, என்னடா இங்கே இருக்க அப்படின்னு கேட்டாரு. அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவங்களெல்லாம் பார்த்துட்டு வரும்போது எனக்குள்ள பயங்கர மண்டையில் ஓடுது. ஒருவேளை நம்மளும் இருந்திருந்தா ஏதோ ஒரு போஸ்டிங்கை வாங்கியிருக்கலாம். அவனும் நானும் சேர்ந்து ஓடணும். இன்னைக்கு அவன் கட்சியில அவன் மனைவி எல்லாம் போஸ்டிங்ல இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோட ஒரு ஒத்த வயசு தான், ஆனால் கொஞ்சம் சீனியர், ஒரு வயசு, எல்லாம் ஒரே இடத்துல விளையாண்டவங்க. சரி, அவன் என்னடா உங்களுக்குலாம் எப்படா போஸ்ட் என்னடா வந்துச்சுன்னா, உன் ஃப்ரெண்டு தான் மதுரை மாவட்ட தெற்கு மாவட்ட துணை செயலாளராக இருக்கான் அப்படின்னு சொன்னான். மதுரை மாவட்ட செயலாளராக இருக்கான். மதுரை மாவட்டத்திற்கு தெற்கு மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி, அவருக்கு வலது கையாவே அவன் தான் இருக்கிறான். நான் சொன்னேன், ஏன்டா அவனை போய் இங்கே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவர் பாட்டு வேலையை செய்யட்டும்டா, நான் எங்கள் ஒய்ஃபோட இதுக்காக வந்தேன்டா அப்படின்னு சொன்னேன். நானும் அவனு தான் ரொம்ப க்ளோஸ். அவர் இன்னும் நிறைய பாலாஜின்னு சொல்லி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் இருக்காப்புல எங்கள் ஏரியாவுக்கு, ரொம்ப க்ளோஸ். எல்லாரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மட்டத்தில், எல்லாரும் ஒரே வயது. நான் கார் ஓட்டிட்டு வரும்போது பிள்ளைகளோட பேசிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து தூங்கும்போது யோசித்தேன், நம்மளோட இருந்தவங்கெல்லாம் அரசியல் இவ்வளோ பெருசாக இருக்கிறான், நம்ம இப்படி வந்து நிற்கிறோமே அப்படின்னு. அப்போ எனக்கு அப்போதான் இந்த கார் எனக்கு வந்துச்சு, பூமியில பெருசா இருக்கிறது முக்கியம் அல்ல, ராஜ்யத்துல கிங்டம்ல பெரியவனா இருக்கிறதா முக்கியம். அப்போதான் இந்த வெளிப்பாடு எனக்கு நான் தியானிக்கும் போது அழுதுகிட்டே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிரேயர் வந்து அவங்கள அனுப்பிச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
என்ன ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி, ஏன் என்னோட கூட நான் கற்றுக் கொடுத்து நான் அறிமுகப்படுத்தின நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களே, ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. அப்பதான் நினைச்ச ஆண்டு சொன்னாரு, அப்பதான் இந்த மத்தியில பொதுவா வாசிப்பு சொன்னாரு, கிங்டம்ல எவன் பெரியவனா இருக்கிறது தான் முக்கியம், பூமியில எவன் பெரியவனா இருக்கிறது முக்கியம் இல்லை. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிங்டம்ல யார் பெரியவங்களா இருக்கிறது தான் முக்கியம், ராஜ்யத்துல பெரியவங்களா இருக்க முக்கியம் இல்லை. ராஜ்யத்துல கிங்டம் கிரேட்டஸ்ட் பிளேஸ். இது தள்ளப்படும், வந்துரும், போயிரும். உலகம் நமக்கு அதை தான் காட்டும். எனக்கு நான் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டேன். வீட்டில் யார்ட்டையும் பேசல, எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இந்த பாடலும், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால், அந்த பாடலை பாடும்போது கிடையாது. இதையெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? நமக்கு இது முக்கியம் இல்ல, இங்க இருக்கிறது முக்கியம் இல்ல, அங்க இருக்கிறதா முக்கியம். The kingdom of heavenல, பரலோக ராஜ்யத்துல நான் யார், நான் யார்? சொல்லப்படுது, இவன் அந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் தள்ளிட்டாராம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நான் அந்த தாழ்த்துற காரியத்தை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் புரிந்து கொள்வதற்கு. நிறைய பேர் நான் தாழ்மையா இருக்கேன், தாழ்மையா இருக்கேன், தாழ்மையா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தன்னைத்தானே சொல்லிக்கிறது. அதல்ல தாழ்மை. தாழ்மை என்கிற அந்த வார்த்தைக்கு ஹம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஹம்பிள் ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா அந்த தாழ்மை தன்னைத்தானே சிறுபிள்ளையை போல தன்னைத்தானே தாழ்த்துகிறது அப்படின்னா எனேபிள் அப்படின்னு இன்னொரு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. யதார்த்தமானவன் என்று போட்டிருக்கு. ரெண்டையும் சரியா நம்ம பார்த்தோம்னா ட்ரஸ்ட், உண்மைத்தன்மை, லாயல்டி, லவ்விங், ஃபர்கிவ்னஸ், இதை உள்ளடக்கினவங்க தான் ஹம்பிள்னஸ். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நண்பகத்தன்மை உள்ளவர்கள், நண்பகத்தன்மை உள்ளவதான் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் என்று சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுல தன்னை தான் மேல இருக்கு, தன் ஆணையிட்டதிலும் உறுதியா இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? நம்பகத்தன்மை, என்னை குறிச்சு நம்புற உண்மைத்தன்மை, லாயல்டி, ஒரு உண்மைத்தன்மை. அவங்கள்ட்ட போனா உண்மை இருக்கும். கிறிஸ்தவர்கள்ட்ட அப்படி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. முன்னாடிலாம் கிறிஸ்டின் ஸ்கூலை தேடி தேடி போய் சேர்ப்பாங்க. நீ கிறிஸ்தவங்களாம் சொன்னோன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கொடுப்பாங்க. ஏன்னா உண்மைத்தன்மை இருந்துச்சு. லவ்விங், அன்பு கூறுதல் இருந்துச்சு. ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற எண்ணம். இதுதான் ஹம்பிள்னஸ் உடைய மூளை. எல்லாத்தையும் உள்ளடக்கி அப்படின்னு சொன்னா ஹம்பிள்னஸ், தன்னை தானே தாழ்த்து. இயேசு அப்படி இருந்தார். இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். நீங்க எல்லா இடத்துலயும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். தன்னை தானே என்ன செய்தார்னா, புரியுதா உங்களுக்கு சொல்றது? சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். நம்ம அப்படி மாறிக்கிறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பகலும் சொன்னேன், உங்களை இந்த உலகம் பார்த்தா எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்தா நண்பகத்தன்மை உள்ளவங்களா இருங்க, நண்பகத்தன்மை உள்ளவங்களா இருங்க, உண்மை எல்லாத்திலும் உண்மை உள்ளவங்களா இருங்க, அன்பு கூறுறவங்களா இருங்க, ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறவங்களா இருங்க. இந்த தன்மை உள்ளவங்களை தான் தன்னை தானே தாழ்த்துகிறவன் என்று சொல்லுகிறான். நிறைய பேர் தன்னை தானே தாழ்த்துறேன்னு சொன்ன உடனே எப்படின்னா ட்ரெஸ்ஸிங் வேலை அப்படி இப்படி நம்மளை அதை ஆண்டவர் சொல்லலை. நாங்கள் அப்படி பேசும்போது நாங்களாம் அப்படி என்ன தன்னை அப்படி தாழ்த்தி சொல்றாங்க. நீ நடிக்கிற, தாழ்த்தலை, நடிக்கிற. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நடிக்கிறதுல தாழ்த்து நாங்கள் அப்படி அப்படி
இதுக்குள்ள இருந்து இதெல்லாம் வெளிப்படணும். உன்கிட்ட உண்மைத்தன்மை இருக்கணும், நண்பகத்தன்மை இருக்கணும். அந்த உன மேல ஒரு நண்பகத்தன்மை வரணும், ஒரு உண்மைத்தன்மை வரணும், ஒரு அன்பு கூற தன்மை வரணும். forgiveness, மன்னிக்கிற இருதயம். இந்த தன்மை வந்துருச்சுன்னா அவன் ஹம்புலா மாறுறவங்களா மாறிடும். நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை காட்டுறேன், சரியா? நேராகவே சீக்கிரமா போகிறேன். பவுல தெரியுமா? பவுல் எந்த பவுல்னு கேட்டக்கூடாது. பைபிள்ல பவுல் இருக்கார் தெரியுமா? சவுலா இருந்தவன் பவுலா மாறினான் தெரியுமா? அப்போஸ்தலர் 9 தெரியுமா தெரியாதா? தெரியும்னா மண்டையார் தூங்கிடக்கூடாது, அதுக்காக கேட்கிறேன். நீ தூங்க, நானே சவுந்த தூங்கிடாதீங்க அதுக்காக. பின்னாடி இருக்கவங்க தெரியுமா? பவுல் சவுலானா தெரியுமா? அவன் குறித்து சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யணும்னா எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஒருவனை அறிய அவன் என்ன செய்யணும், அவனை போல பேதுரு சொல்றாரு. இயேசுவோடு நடந்த 3.5 வருஷம் நடந்த பேதுரு சொல்றாரு, அவன் சொல்ற வெளிப்பாடு உண்மை. அது ஆண்டவரே சொல்லி அவன் சொன்ன வெளிப்பாடு. அந்த அளவுக்கு ஒரு பவுல், சரியா? இந்த பவுல் சொல்லும் போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது தன்னை சொல்லும்போது சொல்றாரு, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். தான் யார் என்பதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தான் யார் என்பதை சொல்றான். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும். சிஸ்டர் 2 கொரிந்தியர் 11, 2 கொரிந்தியர் 11 அதுல தாயார் என்பதை அவர் சொல்றாரு. 22ஆம் வசனத்துல அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். நானும் என்னவா இருக்கேன்? எபிரேயன். அவங்க எபிரேயனா, நானும் யாரு? எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். அவங்கள காட்டில நான் யாரு? கம்பேர் பண்றாரா இல்லையா? தான் பிறக்கும் போது சொல்றாரு, நான் எபிரேயனா, நீ எபிரேயனா, நானும் எபிரேயன். நீ இஸ்ரவேலனா, நான் யாரு? நீ அப்போஸ்தலனா, நீ ஊழியக்காரனா, நான் அதை காட்டில என்னமா அதிகம். இப்படி தன்னை ஒரு ஹையர் அப்படின்ற ரேஞ்சில காட்டுறாரு. யாரு? பவுல் அந்த அளவுக்கு காட்டுறார் தன்னை. எல்லாருக்கும் ஈக்குவல் ஹையர் அப்படின்ற காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நல்லது, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவரை தமஸ்குக்கு வரும்போது தேவன் அவனை சந்தித்தார். இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று தேவன் அவனை விரும்பி அவனை இஸ்ரவேலுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லிடுறாரு. சோ அதனால இவர் சொல்றாரு, அந்த 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 அப்போஸ்தலர் அவங்க எபிரேயனா, நான் யாரு? இஸ்ரவேலனா, நான் அவன் ஊழியக்காரனா, ஆனகல்லாரு அதிகம். ஏன் அப்படி தன்னை ஈக்குவாலிட்டியா காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தன்னை தானே தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அப்போஸ்தலன் சாதாரண இல்ல, 13 நிருபங்கள் எழுதினவன். இன்றைக்கும் உங்க கையில, என் கையில இருக்கிற இந்த நிருபங்கள் அதிகமா எழுதப்பட்டது யாருன்னா, இந்த பைபிளை யார் எழுதினானா? அப்போஸ்தலனாகிய எல்லாரையும் காட்டிலும் கிரேட்டஸ்ட் மேன். இன்னும் சொன்னா 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன், ரகசியங்களை தெரிந்து கொண்டவன். பேசுறான் எல்லாரும் மாதிரி நான். இப்ப அடுத்த சொல்றான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்களே. 1 தீமோத்தேயு 1 வேகமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:1 நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். இப்ப தன்னை யாருன்னு சொல்றான்? ஹலோ, ஃபர்ஸ்ட் தான் கோத்திரத்தை தான் எபிரேயன், இஸ்ரவேலன், ஊழியன், ஹையர் ரேங்க் காட்டிட்டானா? கோத்திரம் யாருன்னு கேட்டா வேமா என்ன சொல்லிறான்? தன் ஜாதி, கோத்திரம், குலம் எல்லாத்தையும் காட்டிட்டான். இப்ப அடுத்து சொல்றான், நான் யாரு? அப்போஸ்தலன். அடுத்த ஹையர் ரேங்க காட்டுறான்.
இப்ப கயிறை காட்டலங்க, அங்க இருந்து இப்ப அப்போஸ்தலன் என்ற ஸ்தானத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். தன்னை தானே தாழ்த்துற நிலைமையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலன் பெரிய ஸ்தானம் தானே. இப்ப அடுத்து தன்னைத்தானே எங்க காட்ட வர்றான்? அடுத்து வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் அதனுடைய 1 வாசிங்களே. இப்ப அவன் யாருன்னு சொல்லுவான், வாசிங்களே. இல்லைன்னா கலாத்தியர் 1:1 கூட வாசிங்க. கலாத்தியர் 1:1 கூட வாசிங்க சார். மனுஷனும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலராய் இருக்கிற பவுலாகிய நானும் தன ஒரு ஸ்தானத்தை லேசா அப்படியே யோசிச்சு சொல்றாரு. மரித்தோரிலிருந்து அப்படி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஓ, நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். இப்ப இப்படி ஒரு தாழ்மை நிலைமை வந்தோடனே இன்னொரு நிலைமையும் வர்றாரு. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா பவுல தன்னை தாழ்த்துறவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:9. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும். இப்ப அடுத்து வராரு, காமனா சொல்றாரு. எபிரேயன், இஸ்ரவேலன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறாரு. ஊழியன், அப்போஸ்தலன் கண்ணவங்க தன்னை தாழ்த்துறாரு. எப்படி தாழ்த்துறாருன்னா வாசிக்கிறோம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். நான் சிறியவனா என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். எல்லாரிலும் என்னவா இருக்கிறாரு? யார் சொல்றது தெரியுமா? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், 12 நிருபங்கள் எழுதப்பட்டவன், தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவன் சொல்றாரு. அந்த அப்போஸ்தலரை காட்டிலும் நான் யாரா இருக்கிறேன்? சரி, இந்த சிறியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாலும் பரவாயில்ல. இப்ப அடுத்தோட சொல்றாரு. அது 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லிட்டு இப்ப 15:8 வாசிங்களே. எல்லாருக்கும் பின்பு யாருக்கு? எல்லா சின்ன சின்ன அப்போஸ்தலர் இருக்காங்க பாத்தீங்களா? நான் சொல்ல புரியுதா? யாக்கோபு நீங்க போய் வாசித்தீங்கன்னா யாக்கோபு இவங்க எல்லாம் எருசலேம் இருந்த பெரிய அப்போஸ்தலர்கள். இப்ப அவன ஸ்தானத்தை கட்டல அடுத்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் தன்னை காட்டுறான். நான் யாரு? சிறிய அப்போஸ்தலர். எல்லா அப்போஸ்தலரும் சிறியவன். இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப் மேல தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றவன் புரியுதா? தன்னைத்தானே தாழ்த்துறவன் புரிஞ்சோன்னா அடுத்து புரியுறான். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்ப யாரா மாறிட்டான்? நான் சொல்றவங்க புரியுதா? அகால அப்படின்னா என்ன? லிஸ்ட்லயே வரமாட்டேன்டான்றான். என்னை எந்த லிஸ்ட்லயும் என்ன செஞ்சிடாத. ஹலோ, எனக்கும் அவர் என்ன செஞ்சாரா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் இங்க அகால பிறவியா இருந்தா தன்னை தாழ்த்துறவனா ஆயிட்டேனா எனக்கு பரலோகத்துல கிங்டம் ஆஃப் ஹெவன்ல ஒரு கிரேட்டஸ்ட் பிளேஸ் வைத்திருக்கிறார். அவன் சொல்லியிருக்கலாம் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் நான் பெரியவன். ஏன்னா என்னை அடிச்சாங்க, ஏறக்குறைய 38 அடிச்சாங்க. கடல் பிரயாணத்துல சுவிசேஷத்துக்காக கடல் பிரயாணம் 3 முறை நான் பிரயாணப்பட்டு இருக்கிறேன். 3 முறைகளும் பிரயாணங்களில சுவிசேஷத்தின் பிரயாணத்துல நான் சாக பழக கடல் சேதத்துல நான் வந்துருச்சுன்னு சொல்றான். ஆனா அவன் அப்படி சொல்லல. அவன் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றான்? அகால பிறவி. அகால பிறவி என்ன வார்த்தை? இன்னொரு வார்த்தை இருக்கு, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அடுத்து சொல்றாரு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன சொல்றேன்னா நான் எல்லாருக்கும் அடிமையும் ஆயிட்டேன். நீ வாசிக்கணும் புரியும். 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் அந்த 9-19 வாசித்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் என்னவா ஆயிட்டேன்னா அடிமை ஆயிட்டேன். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலையில நீங்களும் நானும் வந்தாதான் பரலோக ராஜ்யத்தின் கிங்டம் ஆஃப் ஹெவன்ல எனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் பிரைஸ், பெரியவனா இருக்க முடியும். யார் பெரியவன்? அதைத்தான் இயேசு சொல்றாரு, சிறுபுலை போல தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் பெரியவனா இருப்பான். இருப்பான் பெரியவன் என்ன செய்வான்? நான் உட்கார வச்சிருப்பேன். சீஷர்கள் இயேசுவிடத்துல கேட்டாங்க, நாங்க உங்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 19ஆம் அதிகாரம் மத்தேயு 19 சொல்லும்போது என்ன கிடைக்கும்? அவர் சொல்றாரு, கடைசி காலத்துல, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், கடைசி காலத்துல நீங்க எனக்கு இந்த ஜனங்களை இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்குவதற்கு ஒரு நியாயாஸ்தானத்துல கர்த்தர் உட்கார வைப்பான்னு சொல்லுகிறோம். பிளேசஸ் நான் சொல்ல போறதா, ஹெவன்ல ஒரு சிட்டிங்ஸ், பெரியவனா இருப்பான். நீங்க வாஸ்து கடைசி பகுதியில் வாசித்தீங்கன்னா இருக்கும், பெரியவனா இருப்பான். அவங்களை நியாயம் விசாரிக்க முடியும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நான் பெரியவனா இருக்கிறதுக்கு தன்னைத்தான் என்ன செய்யணும்? ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், அவர் கண்கள்ல கிருபை வேணும். இது நடக்கணும்னா என்ன? கிருபை வேணும். தன்னைத்தானே தாழ்த்துகிறது, அது செய்யறதுக்கே என்னன்னா கிருபை வேணும். போய் சொல்லுங்களேன், எல்லாரும் தன்னைத்தானே தாழ்த்த முடியாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு மாம்சம் இருக்குல்ல, நான் யார் என்று சொல்லுகிற ஒரு மாம்சம் இருக்குல்ல, தன்னைத்தானே தாழ்த்த முடியாது. ஆனா தன்னைத்தானே தாழ்த்துறதுக்கு ஒரு கிருபை வேணும். அது பைபிள்ல சொல்லப்படுது. மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல, நான் முடிக்க விரும்புறேன் நேரம் போறதுனால, ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன். லூக்கா 18 வாசித்தீங்கன்னா, ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன் இருக்கா? நீங்க பைபிள் திருப்ப பார்த்தா எனக்கே பயமா வந்துருது. 10 நினைக்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இருக்குல்ல, சரி ரைட். ஆயக்காரன், பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனை நோக்கி சொல்றாரு, சொல்றான், தேவனே, இந்த பரிகாரர், அந்நியக்காரர், பச்சாரக்காரர் ஆகிய மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உண்மை என்ன செய்கிறேன்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ள என்ன செய்தான்? ஒருத்தன் இன்னொருத்தன் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல், சரியா உண்மை சொல்லிடுறாரு. சொல்லிட்டாரா? சொல்லிட்டு கீழே சொல்லும் போது சொல்றாரு, அவன் அல்ல. யாரு? யார் அவன் அல்ல? யார் அவன் அல்ல? பரிசேயன் அவன் அல்ல. தள்ளிட்டார் அவனை. இந்த உபவாசம் பண்ணவன தள்ளிட்டாரு. தசமபாகம் கொடுத்தவன என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டாரு. அடுத்தவங்களோட கம்பாரிசன் பண்ணவன என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டாரு. அவனை போல இல்ல, நான் அவனை காட்டிலும் யாரு? தள்ளிட்டாரு. இன்னும் சொல்றாரு, அநியாயக்காரர், அவங்களோட நான் சேரதே கிடையாது, இப்படிப்பட்டவனே தள்ளிட்டாரு. நானும் அந்த லிஸ்ட்ல இருந்தவங்க தானே. பரிகாரர் அவனையும் தள்ளிட்டார். இப்படிப்பட்டவங்க எல்லாம் இவன் தள்ளினாலும் இவனை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவன் அல்ல. தள்ளிட்டு இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இவனே. இவனே யார்? இவன் இவன் யாரு? பாவம் செஞ்சவனா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல வந்து
தன் மார்புல அடித்துக்கொண்டு தன் செய்த பாவத்தை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் சொன்னா, உங்க மேல என் கிருபை நசிட்டும் சொன்னானா அவனை நீதிமான் ஆக்கிட்டாரு. அப்படியே விட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த நீதிமான் என்ற ஸ்தானத்தை விட்டிருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும், இல்ல அதுக்கு மேல சுவாசித்த அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு சப்ஜெக்ட் அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, ஏனெனில் நான் ஏன் அவனை அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. உண்மைதான், உண்மை தள்ளிட்ட உண்மைதான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும், தன்னை கம்பாரிசன் மற்றவங்களோட தன்னை வேறுபடுத்தி காணுவான். அவன் அல்ல, நான் அவனை காட்டில் நல்லவே. எப்ப நமக்கு அடுத்தவங்க இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா தயவு செய்து விட்டுருங்க. உங்களை ஆண்டவர் தள்ளாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம், புரிந்து கொள்ளுங்க. கம்பாரிசன், அவனோடு அவங்க செய்யறது மாதிரி அவங்களை காட்டிலும் என்ற கம்பாரிசன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை தள்ளிடுவார். நீ யாரா வேணாலும் தசமம் கொடுக்குறவங்களா செய்யுங்க, ஊழியம் செய்யறவங்களா இருங்க, அல்லது உங்க வீட்டையே எழுதி கொடுக்குறவங்களா இருந்துக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, அது எனக்கு தேவையில்லை. ஆண்டு சொல்றாரு, நீ அவனோட தன்னை உயர்த்தி காட்ட ஆரம்பிச்சுட்டேன்னா உனைய நான் தள்ளிடுவேன். இன்னைக்கு ஊழியம் சபையும் அப்படித்தான் இருக்கு. நான் யாரு அப்படின்னு காட்டுறதுதான் முயற்சி பண்ணு, கிடையாது. கம்பாரிசன் நோ. சொல்றாரு, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை தாழ்த்துகிறான். அது என்ன தாழ்த்தா தெரியுமா? உயர்த்துவன். உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவன் எந்திரிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் என்ன நானே தாழ்த்துறதுக்கு உங்க கிருபை. இது ஆயக்காரனுக்கும் கொடுத்தாரு. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க கம்பாரிசன்ல பண்ணி பாத்தீங்கன்னா ஆயக்காரனுக்கு கொடுத்தது உண்மைதான். பரிசீனுக்கு கொடுக்காம இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? கொடுக்கல. சொல்ல புரியுதா? பரிசீனுக்கு கொடுக்கல. நீங்க பரிசீனுக்கு கிருபை கிடைச்சிருந்துச்சுன்னா நான் சொல்றேன் அவன் தான் பெரியவனா இருந்திருப்பான். புரியலையா? நான் பேச புரியுதா புரியலையா? பரிசேனுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருந்தா கிரேட்டஸ்ட் பெரியவனா இருந்திருப்பான். ஆனா அவர் கண்கள்ல கிருபை கிடைக்கல. ஏன்னா கம்பாரிசன், தன்னை உயர்த்தி மற்றவங்களுக்கு டிஃபரெண்ட் காட்டி, தன்னை பெரிய ஆளா காட்டி, தன்னை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் முடிவு பண்ணதுனால அதுக்குள்ள அவனால போக முடியல. கண்களை மூடி ஜெபிக்க போ. ஆண்டவரே என்னன்னா நான் தாழ்த்து விரும்புகிறேன், நான் தாழ்த்து விரும்புகிறேன், தாழ்த்து விரும்புகிறேன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே.